பூமியில் பிறந்திருக்கிறோம்? நமது இந்த வாழ்க்கைக்கு ஏதேனும் ஒரு காரணம் உள்ளதா, அல்லது எந்த இலக்குமில்லாமல் பயணிக்கிறோமா? இந்த கேள்விகள் மனிதர்களுக்கு மட்டுமே தோன்றுமென்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. 1950களின் காலகட்டம். ஒரு சிறிய கிராமத்தின் புழுதி படிந்த தெருக்களில் எந்த ஆதரவும் இல்லாத ஒரு சிறிய நாய்க்குட்டி அனாதையாக சுற்றித் திரிந்தது. ஒவ்வொரு நாளும் தெருவோரங்களில் கிடைக்கும் உணவுகளை தின்று பசியாறிய அந்த பிஞ்சு மனதிலும் ஒரு கேள்வி ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த உலகில் நான் பிறந்ததற்கான உண்மையான நோக்கம் என்ன? நான் ஏன் இங்கு வந்தேன்? அதற்கு விடை தேடும் முன்பே அந்த நாய்க்குட்டியின் வாழ்க்கையில் ஒரு கருமையான நாள் வந்தது. தெருநாய்களை பிடிக்கும் ஆட்கள் தங்கள் பெரிய வலைகளுடன் வந்தனர். ஈவ இரக்கமற்ற அவர்கள் கைகளில் அகப்பட்ட அந்த சிறு குட்டி ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டது. வெளிச்சமில்லாத ஒரு குளிர்ந்த அறைக்கு அது கொண்டு செல்லப்பட்டது. சில வாரங்களிலேயே அந்த பிஞ்சு உயிரின் மூச்சு அந்த இருட்டறையிலேயே நிரந்தரமாக அடங்கிப் போனது. எந்த கேள்விக்கும் விடை கிடைக்காமலேயே அதன் முதல் வாழ்க்கை ஒரு முற்றுப்புள்ளியை சந்தித்தது. ஆனால் மரணம் என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம் என்பது அந்த உயிருக்கு அப்போது தெரியாது. 1961ஆம் ஆண்டு அந்த உயிர் மீண்டும் இந்த உலகத்தில் பிறந்தது. இந்த முறை அழகிய பொன்னிற முடிகள் கொண்ட ஒரு கோல்டன் ரிட்ரீவர் நாய்க்குட்டியாக. ஒரு நாய்கள் வளர்க்கும் பண்ணையில் பிறந்த அந்த குட்டிக்கு இந்த உலகம் மிகவும் புதிதாகவும் ஆச்சரியமாகவும் தெரிந்தது. ஒரு நாள் விளையாடும் ஆர்வத்தில் திறந்திருந்த கூண்டிலிருந்து தப்பித்து வெளியே ஓடி வந்தது. சுதந்திர காற்றை சுவாசித்த அதன் மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. வழியில் அந்த பொன்னிற குட்டியை பார்த்த 2 முரட்டு மனிதர்கள் இதை விற்றால் நிறைய பணம் கிடைக்கும் என்ற பேராசையில் அதை திருடி தூக்கிச் சென்றனர். சென்னை மாநகரத்தின் சுட்டெரிக்கும் கோடை வெயில் கொளுத்திக் கொண்டிருந்த மதிய நேரம். அந்த 2 மனிதர்களும் ஏதோ ஒரு வேலையாக நாய்க்குட்டியை தங்கள் இரும்பு வேனுக்குள் பூட்டிவிட்டு வெளியே சென்றனர். மூடிய வேனுக்குள் சிறு துளை கூட இல்லை, காற்றோட்டமும் இல்லை. சூரியனின் நேரடி வெப்பத்தால் இரும்பாலான அந்த வேன் ஒரு நெருப்பு அடுப்பை போல தகதகவென கொதிக்கத் தொடங்கியது. அந்த சிறிய நாய்க்குட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு திணறத் தொடங்கியது. அதன் கண்கள் செருகின. தாகத்தால் நாக்கு வறண்டது. ஐயோ, கடந்த பிறவியைப் போலவே இந்த பிறவியிலும் என் வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரம் முடிந்துவிடுமா? என்னை யாராவது காப்பாற்றுங்களேன் என்று அதன் இருதயம் படபடத்து மயக்கத்தின் விளிம்பிற்கு சென்றது. அதனுடைய மூச்சுக்காற்று மெல்ல மெல்ல குறைந்து கொண்டிருந்த அந்த திகிலூட்டும் தருணம். அப்போது அந்த வேனின் கண்ணாடியில் ஒரு சிறு மிழல் விழுந்தது. அம்மா, இங்க பாருங்களேன், உள்ளே ஒரு நாய்க்குட்டி மயங்கி கிடக்குது என்ற ஒரு பிஞ்சு குரல் பதற்றத்துடன் ஒலித்தது. அவன் பெயர் அருண். 8 வயது நிரம்பிய மிகவும் அன்பான சிறுவன். அருணின் குரல் கேட்டதும் அவனது அம்மா லக்ஷ்மி ஓடி வந்தார். 8 வயது சிறுவனான அருணின் தாய் லக்ஷ்மி உள்ளே உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் அந்த பொன்னிற குட்டியை பார்த்ததும் துடிதுடித்து போனார். ஐயோ கடவுளே, கொஞ்ச நேரம் விட்டால் இந்த குட்டி செத்துப்போய்விடுமே என்று பதறிய லக்ஷ்மி அக்கம் பக்கம் பார்க்காமல் கீழே கிடந்த ஒரு கனமான கல்லை எடுத்து வேனின் கண்ணாடியை ஓங்கி அடித்தார். பளார்! கண்ணாடி உடைந்து சிதறியது. உள்ளே புகுந்த குளிர்ந்த காற்று அந்த சிறிய நாய்க்குட்டியின் முகத்தில் பட்டது. லக்ஷ்மி வேகமாக கையை உள்ளே விட்டு கதவை திறந்து அந்த சிறிய குட்டியை வாரி அணைத்துக் கொண்டார். கொஞ்சம் தண்ணீர் கொடுத்ததும் மெல்ல கண்விழித்த அந்த நாய்க்குட்டி முதலில் பார்த்த முகம் தன்னை ரட்சித்த அந்த 8 வயது சிறுவனான அருணின் முகத்தைத்தான். அருணின் கண்களில் இருந்த அளவற்ற அன்பை பார்த்த அந்த நொடி அந்த நாய்க்குட்டியின் மனம் லேசானது. லக்ஷ்மியும் அருணும் அதை தங்கள் வீட்டிற்கே அன்போடு கொண்டு சென்றனர். அந்த பொன்னிற குட்டிக்கு டைகர் என்று ஆசையாக பெயரிட்டான் சிறுவன் அருண். அன்று முதல் டைகருக்கும் சிறுவன் அருணுக்கும் இடையே பிரிக்க முடியாத ஒரு ஆழமான பந்தம் உருவானது. அருண் எங்கு சென்றாலும் டைகர் ஒரு நிழல் போல அவனை தொடர்ந்தது. நாட்கள் சிறகடித்து பறந்தன. கோடை விடுமுறை வந்ததும் சிறுவன் அருண் தனது ஆருயிர் தாத்தா பாட்டி வசிக்கும் பொள்ளாச்சிக்கு செல்வது வழக்கம். இந்த முறை அவனுடன் டைகரும் சென்றது. சென்னை மாநகரத்தின் வெப்பம் எங்குமே இல்லாமல் பொள்ளாச்சியின் செழிப்பான தென்னந்தோப்புகள், சலசலவென ஓடும் வாய்க்கால், இதமான தென்றல் காற்று, பச்சை பசேல் என்ற புல்வெளிகள் என அந்த இடமே ஒரு சொர்க்கம் போல காட்சியளித்தது. அங்கு அருணுடன் தென்னந்தோப்புகளில் ஓடி விளையாடிய அந்த நாட்கள் டைகரின் வாழ்க்கையில் மறக்க முடியாத வசந்த காலமாக மாறின. ஒரு நாள் மாலை நேரம் தென்னந்தோப்பில் அருணின் மடியில் தலை வைத்து அமைதியாக படுத்திருந்தது டைகர். சிறுவன் அருண் அதன் தலையை அன்பாக வருடிக் கொண்டிருந்தான். அப்போது டைகர் அருணின் கண்களையே உற்று பார்த்தது. பல ஜென்மங்களாக தேடிக்கொண்டிருந்த அந்த கேள்விக்கு இப்போது டைகருக்கு விடை கிடைத்துவிட்டது. என் வாழ்வின் நோக்கம் என்ன
என்ற கேள்விக்கான விடை இதுதான். இந்த சிறுவன் அருணை உயிருக்கு உயிராக நேசிப்பதும் எந்த ஆபத்தும் வராமல் அவனை என் ஆயுள் முழுவதும் பாதுகாப்பதும் மட்டுமே என் பிறவியின் ஒரே நோக்கம். இதை முழுமையாக உணர்ந்த டைகர் அருணின் கைகளை அன்போடு முத்தமிட்டது. இருவரின் வாழ்க்கையும் ஒரு அழகான திசையை நோக்கி பயணிக்கத் தொடங்கியது. காலச்சக்கரம் வேகமாக சுழன்றது. நாட்கள் மாதங்களாகி மாதங்கள் வருடங்களாயின. அந்த சிறிய நாய்க்குட்டியான டைகர் இப்போது பெரிய கம்பீரமான பொன்னிற நாயாக வளர்ந்திருந்தது. அதேபோல அந்த 8 வயது சிறுவன் அருண் இப்போது நல்ல உயரமான துடிப்பான இளைஞனாக மாறியிருந்தான். அவர்கள் இருவருக்கும் இடையிலான பாசம் நாளுக்கு நாள் ஆழமாகிக் கொண்டே இருந்தது. ஆனால் அருணின் குடும்பத்தில் அந்த அமைதியும் மகிழ்ச்சியும் நீண்ட காலம் நிலைக்கவில்லை. குடும்பத் தலைவனும் அருணின் தந்தை ரவியும் ஒரு கடுமையான மன உளைச்சலில் சிக்கிக் கொண்டிருந்தனர். ஆரம்பத்தில் மிகவும் அன்பான அப்பாவாக இருந்த ரவிக்கு தனது வேலையிலும் தொழிலிலும் தொடர்ந்து பலத்த நஷ்டங்களும் சறுக்குகளும் ஏற்பட்டன. தொடர் தோல்விகளை தாங்க முடியாத அருணின் தந்தை ரவி அதிலிருந்து தப்பிக்க கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையானார். மதுப்பழக்கம் அந்த வீட்டின் மகிழ்ச்சியை சிறுக சிறுக குடிக்கத் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் நிதானம் இழந்து வீட்டிற்கு வரும் தந்தை ரவியால் அந்த வீட்டின் அமைதி சுக்குநூறாக உடைந்தது. அருணின் தாய் லக்ஷ்மி தன் கணவனின் இந்த மோசமான நிலையைக் கண்டு கண்ணீரோடு மௌனமாக பொறுத்து கொண்டார். வீட்டில் நடக்கும் இந்த சண்டைகளை பார்த்த டைகருக்கும் மிகவும் வருத்தமாக இருக்கும். தன் அருணின் முகம் வாடுவதை அதால் தாங்க முடியாது. அருண் சோகமாக இருக்கும்போதெல்லாம் டைகர் அவனது மடியில் தலையை வைத்து அவனுக்கு ஆறுதல் சொல்லும். இப்படி இருண்டு கொண்டிருந்த அருணின் வாழ்க்கையில் ஒரு அழகான வசந்தம் வீசியது. அது 1969ஆம் ஆண்டு. ஊரில் நடைபெறும் ஒரு பிரம்மாண்டமான கோவில் திருவிழா. எங்கும் வண்ண விளக்குகள், மேளதாளங்கள், ராட்டினங்கள், மக்களின் சிரிப்பொலிகள் என அந்த இடமே கோலாகலமாக காட்சியளித்தது. அருண் தனது ஆருயிர் நண்பனான டைகருடன் அந்த திருவிழாவிற்கு சென்றிருந்தான். கூட்டத்தின் நடுவில் டைகர் திடீரென்று எதையோ பார்த்துவிட்டு ஒரு திசையை நோக்கி ஓடியது. அதை தேடிச் சென்ற அருணின் கண்கள் ஒரு வினாடி அப்படியே உறைந்து நின்றன. அங்கே ஒரு அழகிய இளம் பெண் நின்றிருந்தாள். அவள் பெயர் கயல். கயலின் வசீகரமான சிரிப்பும் அவளது காந்த கண்களும் அருணின் மனதை முதல் பார்வையிலேயே கொள்ளையடித்தது. டைகர் அவளிடம் சென்று வாலாட்டி விளையாடிக் கொண்டிருந்தது. அதுவே அருணும் கயலும் பேசிக்கொள்ள ஒரு அழகான தொடக்கமாக அமைந்தது. கயல் என்ற தேவதையின் வரவு அருணின் வாழ்வில் இருந்த கவலைகள் எல்லாம் மறைக்க செய்தது. அன்று தொடங்கிய அருண் மற்றும் கயலின் நட்பு மிக விரைவில் ஒரு ஆழமான காதலாக மலர்ந்தது. அருணும் அவனது காதலி கயலும் அவர்கள் பள்ளிப்படிப்பின் இறுதி ஆண்டில் இருந்தனர். அவர்களின் உலகம் காதல் என்னும் மழையில் நனைந்து கொண்டிருந்தது. எதிர்காலம் பற்றிய பல பிரகாசமான கனவுகளை அவர்கள் இணைந்து நெய்தனர். பள்ளிப்படிப்பு முடிந்ததும் இருவருமே சென்னை பல்கலைக்கழகத்தில் சேர வேண்டும் என்று உறுதியாக திட்டமிட்டனர். அருண் ஒரு மிகச்சிறந்த கால்பந்து விளையாட்டு வீரன். மைதானத்தில் அவன் கால்பந்து விளையாடுவதை பார்க்கவே ஒரு கூட்டம் கூடும். அவனது அசாத்திய திறமையால் அவனுக்கு விளையாட்டு ஒதுக்கீட்டில் பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைப்பது உறுதியாகியிருந்தது. படிப்பில் படுசுட்டியான கயலுக்கு அவளது சிறந்த மதிப்பெண்கள் மூலமாக அதே கல்லூரியில் இடம் கிடைக்கவிருந்தது. இருவரின் எதிர்காலமும் ஒரு அழகான ஓவியம் போல் தீட்டப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் விதி ஒரு இருண்ட நிறவின் ரூபத்தில் அவர்கள் வீட்டில் நுழைந்தது. அது ஒரு நள்ளிரவு நேரம். வெளியே பலத்த காற்று ஊளையமடிப்படி வீசிக்கொண்டிருந்தது. அருணின் தந்தை ரவி முன்னெப்போதை விட அதிகமாக குடித்துவிட்டு நிதானமில்லாமல் தள்ளாடிபடி வீட்டிற்குள் நுழைந்தார். அவரின் கண்களில் ஒரு வெறி பிரிந்தது. வீட்டிலிருந்த பொருட்களை எல்லாம் தூக்கி எறிந்து உடைத்தார். பொறுமையின் எல்லைக்கே சென்ற அருணின் தாய் லக்ஷ்மி அவரை தடுத்து நிறுத்த முயன்றார். ஆனால் கோபத்தின் உச்சிக்கு சென்ற ரவி வார்த்தைகளால் லக்ஷ்மியை தகாத முறையில் திட்டியதோடு மட்டுமல்லாமல் அவளை கொடூரமாக தாக்கவும் கையை ஓங்கினார். லக்ஷ்மியின் அலறல் சத்தம் கேட்டு தன் அறையில் தூங்கிக் கொண்டிருந்த அருண் பதறிப்போய் ஓடி வந்தான். அவனுக்கு பின்னால் டைகரும் ஆக்ரோஷமாக குரைத்து கொண்டு பாய்ந்து வந்தது. தன் தாய் லக்ஷ்மியை தந்தை ரவி அடிக்க கையை ஓங்கிய அந்த நொடி ரவியின் கையை இரும்பை போல இறுகப் பற்றிக் கொண்டான் இளைஞன் அருண். அவனுடைய கண்களில் இதுவரை இல்லாத ஒரு ரௌத்திரம் கொழுந்துவிட்டு எரிந்தது. சிறுவனாக இருந்த அருண் இப்போது தன் தாயை காக்கும் ஒரு கேடமாக மாறினான். இனிமேல் என் தாயை தொட உனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று சிங்கம் போல் கர்ஜித்தான் அருண். அருணின் கோபத்தை பார்த்த ரவி அதிர்ந்து நின்றார். டைகரும் தன் பங்குக்கு ரவியை பார்த்து பற்களை கடித்துக்கொண்டு மிக கோபமாக உருமியது. அருண் தன் தந்தை மீது சிறிதளவு வைத்திருந்த பாசமும் அந்த நொடியில் சுக்குநூறாக உடைந்தது.
இந்த நொடி இந்த வீட்டை விட்டு வெளியே போய்விடு. இனிமேல் இந்த ஜென்மத்தில் நீ இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது, வெளியே போ என்று அருண் தன் தந்தை ரவியை பார்த்து ஆவேசமாக கத்தினான். அருணின் அந்த உறுதியான குரலில் எந்த சமரசத்திற்கும் இடமில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. தன் மகனின் கண்களில் இருந்த நெருப்பையும் டைகரின் உருமலையும் பார்த்த ரவிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தன்னை மீதே வெறுப்புற்று குற்ற உணர்வோடும் கோபத்தோடும் ரவி அந்த இருண்ட நிரவில் வீட்டை விட்டு நிரந்தரமாக வெளியேறினார். கணவன் வீட்டை விட்டுச் சென்ற வேதனையில் லக்ஷ்மி கதறி அழ அருண் தன் தாயை ஆதரவாக கட்டியணைத்துக் கொண்டான். இனி இந்த குடும்பத்தின் முழு பொறுப்பும் தன்னுடையது என்பதை அருண் உணர்ந்தான். நடந்த அனைத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த டைகர் அருணின் காலடியில் வந்து படுத்துக்கொண்டது. என் அருணுக்கும் அவன் குடும்பத்திற்கும் இனி எந்த பாதிப்பும் வரவிடவாட்டேன் என்று டைகர் அமைதியாக தன் சத்தியத்தை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டது. ஆனால் அவர்களின் எதிர்காலம் திட்டமிட்டபடி அமையப் போகிறதா அல்லது வேறு ஏதேனும் ஒரு புயல் வீச காத்திருக்கிறதா? விதி ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எப்படி புகுந்து விளையாடும் என்பதற்கு அருணின் வாழ்க்கையே ஒரு உதாரணம். 1971 அருணின் வாழ்க்கையில் அது ஒரு பொன்னான காலகட்டம். பல்கலைக்கழகத்திற்கான கால்பந்து வீரர்களை தேர்ந்தெடுக்கும் மிக முக்கியமான போட்டி மைதானத்தில் நடந்து கொண்டிருந்தது. பல முக்கிய அதிகாரிகள், ஸ்கவுட்ஸ், பார்வையாளர்களாக அமர்ந்திருந்தனர். அந்த போட்டியில் அருணின் கால்களில் ஏதோ மாயாஜாலம் இருந்தது போல் அவன் விளையாடினான். பந்து அவன் கட்டுப்பாட்டிலேயே இருந்தது. அருணின் அசாத்தியமான ஆட்டத்தைக் கண்ட அதிகாரிகள் வியந்து போயினர். போட்டியின் முடிவில் எதிர்பார்த்தபடியே சென்னை பல்கலைக்கழகத்தில் முழு செலவும் இலவசமாக படிப்பதற்கான அனுமதி அருணுக்கு கிடைத்தது. மைதானத்தில் அருண் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க அவனது காதலி கயல் ஆனந்த கண்ணீர் வடித்தாள். டைகர் அவனது முகத்தை நக்கி தன் அன்பை வெளிப்படுத்தியது. தன் வாழ்வின் மிகப்பெரிய லட்சியத்தை அடைந்துவிட்ட திருப்தியில் அந்த இரவு அருண் நிம்மதியாக உறங்கச் சென்றான். ஆனால் அந்த பெருமிதமும் மகிழ்ச்சியும் விடிவதற்குள் கருகிப் போகும் என்று அவனுக்கு தெரியாது. அருணுடன் படிக்கும் சக மாணவன் தருண். அருணின் இந்த தொடர் வெற்றிகளும் அவனுக்கு கிடைத்த அங்கீகாரமும் தருணின் மனதில் கடுமையான பொறாமையை வளர்த்திருந்தன. வஞ்சகம் உருவெடுத்த அந்த நள்ளிரவு நேரத்தில் தருண் ஒரு கொடூரமான திட்டத்துடன் அருணின் வீட்டை நெருங்கினான். அவன் கையில் தீபாவளிக்கு வெடிக்கும் ஒரு பெரிய லக்ஷ்மி வெடி இருந்தது. ஊரே தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த இருட்டில் தருண் அந்த லக்ஷ்மி வெடியை பற்ற வைத்து அருணின் வீட்டின் ஜன்னல் வழியாக உள்ளே வீசினான். டம் என்ற காதை பிளக்கும் சத்தத்துடன் வெடி வெடித்தது. அடுத்த சில நொடிகளில் அங்கிருந்த பொருட்களில் தீ பற்றி அந்த வீடே ஒரு பெரிய தீப்பிழம்பாக மாறத் தொடங்கியது. வீடு முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. தூங்கிக் கொண்டிருந்த அருணோ அவன் தாய் லக்ஷ்மியோ இதை உணரவில்லை. ஆனால் டைகரின் கூர்மையான நாசி அந்த புகையின் வாடையை உடனே உணர்ந்தது. ஆபத்தை புரிந்து கொண்ட டைகர் சத்தமாக தொடர்ந்து குரைத்து கொண்டே அருணின் படுக்கை அறைக்கு ஓடியது. டைகரின் அந்த வெறித்தனமான குறைப்பொலியை கேட்டு திடுக்கிட்டு எறிந்த அருண் வீட்டை தீ சூழ்ந்திருப்பதைக் கண்டு உறைந்து போனான். அம்மா என்று கத்தியபடி மேல் மாடியில் சிக்கியிருந்த தன் தாய் லக்ஷ்மியை நோக்கி ஓடினான். மூச்சு திணறச் செய்யும் கரும்புகைக்கு நடுவே மாடி ஜன்னல் கண்ணாடியை உடைத்து மிகவும் சிரமப்பட்டு தன் தாயை பத்திரமாக வெளியே இறக்கிவிட்டான். தாயை காப்பாற்றிய நிம்மதியோடு அருண் அந்த ஜன்னல் வழியே கீழே இறங்க முயன்றான். ஆனால் புகை மூட்டத்தில் அவனது கைகள் பிடி நழுவின. இருட்டை கிழித்துக்கொண்டு அருணின் அலறல் சத்தம் கேட்டது. அந்த உயரத்திலிருந்து பலத்த சத்தத்துடன் ஈழே விழுந்த அருணின் காலில் கடுமையான எலும்பு முறிவு ஏற்பட்டது. அவனால் வலியால் துடிக்க மட்டுமே முடிந்தது. அதே நேரத்தில் கீழே நின்று கொண்டிருந்த டைகரின் கண்கள் இருட்டில் தப்பியோட முயன்ற தருணை கவனித்துவிட்டன. தன் அருணுக்கு இந்த நிலையை ஏற்படுத்தியது இவன்தான் என்பதை உணர்ந்த டைகர் ஒரு சிங்கம் போல் சீறி பாய்ந்து ஓடிச் சென்று தருணை கீழே தள்ளி கடித்து குதறியது. தருணின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர். சற்று நேரத்தில் போலீசாரும் அங்கு வந்தனர். அவர்கள் தருணை பிடித்து சோதனையிட்டபோது அவனது சட்டை பையில் மேலும் சில லக்ஷ்மி வெடிகள் இருந்தன. நடந்த குற்றத்திற்கு அதுவே சாட்சியாக அமைய போலீசார் தருணை உடனடியாக கைது செய்து இழுத்துச் சென்றனர். பொறாமையால் ஒரு கொடூரனாக மாறியிருந்த தருணின் வாழ்க்கை சிறையை நோக்கிச் சென்றது. ஆனால் தருண் செய்த அந்த ஒரு பாவம் அருணின் வாழ்க்கையையே புரட்டி போட்டுவிட்டது. மருத்துவமனையில் கண்விழித்த அருணுக்கு காத்திருந்தது ஒரு பெரிடி. அவனது கால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் இனி அவன் கால்பந்து விளையாடவே முடியாது என்று மருத்துவர்கள் கைவிரித்துவிட்டனர். விளையாட்டு ஒதுக்கீடில் கிடைத்த அந்த பல்கலைக்கழக இடம் ரத்து செய்யப்பட்டது. எந்த கனவிற்காக இத்தனை வருடங்கள் அவன் வியர்வை சிந்தினானோ அந்த கனவு அவனது கண் முன்னே சுக்குநூறாக உடைந்து சிதறியது. கடுமையான மன அழுத்தத்தில் தள்ளப்பட்ட அருண் ஒரு கடினமான முடிவை எடுத்தான். சென்னைக்கு செல்லும் கனவை கைவிட்டுவிட்டு உள்ளூரிலேயே இருக்கும் ஒரு விவசாய கல்லூரியில் சேர்ந்து பொள்ளாச்சியில் உள்ள தன் தாத்தாவின் தென்னந்தோப்பை கவனித்துக் கொள்ள முடிவு செய்தான்.
ஊரை விட்டுச் செல்லும் முன் தன் காதலி கயலை சந்தித்தான். கயல் அருணின் நிலையைக் கண்டு கண்ணீர் வடித்தாள். ஆனால் அருண் தன் வலியையெல்லாம் நெஞ்சுக்குள் புதைத்து கொண்டு, என் வாழ்க்கை இருண்டு விட்டது கயல், உனக்காவது ஒரு பிரகாசமான எதிர்காலம் அமையட்டும், இனி நாம் சந்திக்க வேண்டாம் என்று கூறி அவளுடனான காதலை முறித்து கொண்டான். கயல் எவ்வளவு கெஞ்சியும் அருண் தன் முடிவிலிருந்து பின்வாங்கவில்லை. காயம்பட்ட ஒரு தனி மரமாக அவன் பொள்ளாச்சிக்கு புறப்பட்டான். பொள்ளாச்சியில் அருணின் தாத்தா பாட்டி வீட்டில் டைகர் விடப்பட்டது. அருண் விவசாய கல்லூரி படிப்பிற்காக விடுதியில் தங்கி படிக்கச் சென்றான். ஆண்டுகள் உருண்டோடின. அந்த துள்ளலான பொன்னிற நாய்க்குட்டியான டைகர் இப்போது முதுமையின் பிடியில் சிக்கியிருந்தது. அதன் முடிகள் நரைத்து, கண்கள் மங்கி, கால்கள் தளர்ந்துவிட்டன. ஆனாலும் அதன் இதயம் மட்டும் தன் அருணின் வருகைக்காக ஒவ்வொரு நாளும் வாசலையே பார்த்து காத்திருந்தது. ஒரு நாள் மாலை டைகரின் உடல்நிலை மிகவும் மோசமானது. இனி அது பிழைக்காது என்பதை உணர்ந்த தாத்தா அருணுக்கு தகவல் கொடுத்தார். பதறிப்போய் ஓடி வந்தான் அருண். வாசல் படியில் நகர முடியாமல் படுத்திருந்த டைகர் அருணின் காலடி சத்தம் கேட்டதும் கஷ்டப்பட்டு தன் தளர்ந்த வாலை ஒருமுறை ஆசையாக ஆட்டியது. அருண் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழியே கீழே அமர்ந்து டைகரின் தலையை தன் மடியில் தாங்கிக் கொண்டான். டைகர், என்னை விட்டு போயிடாதடா என்ற அருண் தேம்பி தேம்பி அழுதான். டைகர் தன் மங்கிய கண்களால் அருணின் முகத்தை கடைசி முறையாக ஆசையோடு பார்த்தது. என் வாழ்வின் நோக்கத்தை நான் நிறைவேற்றிவிட்டேன், என் அருணை காப்பாற்றிவிட்டேன், இனி எனக்கு விடைபெறும் நேரம் வந்துவிட்டது என்று நினைப்படியே அருணின் கைகளை லேசாக நக்கியது. அடுத்த நொடி அருணின் மடியிலேயே டைகரின் இறுதி மூச்சு அமைதியாக பிரிந்தது. தன் வாழ்வின் ஒரு பகுதியை, தன் ஆருயிர் நண்பனை இழந்த வேதனையில் அருணின் அழுகுரல் அந்த தென்னந்தோப்பு முழுவதும் எதிரொலித்தது. டைகரின் இந்த வாழ்க்கை முடிந்துவிட்டது. ஆனால் அன்பிற்காக படைக்கப்பட்ட அந்த உயிருக்கு இதுதான் இறுதி முடிவா? மரணம் என்பது ஒரு கதவின் முடிவல்ல, அது ஒரு மற்றொரு புதிய பயணத்திற்கான திறவுகோல். அருணின் மடியில் உயிர்விட்ட அந்த பொன்னிற நாயான டைகரின் பயணம் அத்துடன் முடிந்துவிடவில்லை. அதன் ஆன்மம் மீண்டும் ஒரு புதிய தேடலை நோக்கி பயணம் தொடங்கியது. 1980களின் இறுதி காலகட்டம். அந்த உயிர் மீண்டும் இந்த பூமியில் பிறந்தது. ஆனால் இந்த முறை ஒரு மிகப்பெரிய மாற்றம். முந்தைய பிறவிகளில் ஆண் நாயாக பிறந்த அந்த உயிர் இம்முறை ஒரு பெண் நாயாக பிறப்பெடுத்தது. அதுவும் சாதாரண நாயல்ல, கூர்மையான காதுகளும் பழுப்பு மற்றும் கருப்பு நிறமும் கொண்ட மிகவும் கம்பீரமான ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய். சென்னை மாநகர காவல்துறையில் மோப்ப நாய்கள் பிரிவில் அது சேர்க்கப்பட்டது. ஆச்சரியம் என்னவென்றால் அந்த நாயின் மூளைக்குள் முந்தைய பிறவியின் ஞாபகங்கள் அப்படியே பசுமையாக பதிந்திருந்தன. நான் அருணின் டைகர், ஆனால் இப்போது என் உடல் மாறிவிட்டதே, ஏன் எனக்கு மீண்டும் ஒரு பிறவி என்று அது தன்னுக்குள் கேட்டுக்கொண்டது. அப்போதுதான் அந்த சீருடை அணிந்த மனிதன் அங்கே வந்தான். அவர் பெயர் கார்த்திக். சென்னை மாநகர காவல்துறையில் மிகவும் நேர்மையான ஆனால் கண்டிப்பான ஒரு இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் கார்த்திக் அந்த பெண் நாயை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். அவர் அதுக்கு வைத்த பெயர் ராணி. கார்த்திக் ஒரு கடினமான மனிதர் போல் வெளியே காட்டிக்கொண்டாலும் ராணியின் கூர்மையான கண்களுக்கு அவருடைய உள்ளே இருக்கும் ஒரு ஆழ்ந்த சோகமும் தனிமையும் தெளிவாக தெரிந்தது. கார்த்திக் யாரிடமும் அதிகம் பேச மாட்டார். காவல் நிலைய வேலை விட்டால் ராணியுடன் நேரம் செலவிடுவது மட்டுமே அவரது உலகமாக இருந்தது. கார்த்திக் மற்றும் ராணி இருவருக்கும் இடையிலான பந்தம் மெல்ல மெல்ல வலுப்படுத்தது. ராணிக்கு இப்போது தன் வாழ்வின் புதிய நோக்கம் என்னவென்று புரிந்தது. அது தேடுவதும் கண்டுபிடிப்பதும், சீக்கிங் அண்ட் ஃபைண்டிங். இன்ஸ்பெக்டர் கார்த்திக் எந்த பொருளை முகர கொடுத்தாலும் அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிப்பதில் ராணி ஒரு மாயாஜாலமே செய்தது. திருடர்களை பிடிப்பது, காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பது என இன்ஸ்பெக்டர் கார்த்திக்கும் மோப்பனாய் ராணியும் சென்னை மாநகர குற்றவாளிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக மாறினர். அவர் இருவரையும் பிரிக்கவே முடியாது என்ற நிலை உருவானது. நாட்கள் செல்ல செல்ல ஒரு கொடூரமான கடத்தல் வழக்கு கார்த்திக்கிடம் வந்தது. ஒரு சிறிய பெண் குழந்தை பணத்திற்காக சில ஆயுதம் அணிந்த ரவுடிகளால் கடத்தப்பட்டிருந்தது. அது ஒரு நள்ளிரவு நேரம். சென்னையின் ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு பாழறிந்த இருந்த குடவுனை கார்த்திக்கும் ராணியும் நெருங்கினர். எங்கும் நிசப்தம். கார்த்திக் தன் துப்பாக்கியை கையில் ஏந்திய மெல்ல உள்ளே நுழைய அவருக்கு பாதுகாப்பாக ராணி சத்தமின்றி காலடி எடுத்து வைத்தது. உள்ளே அந்த சிறுமி கட்டப்பட்டு கிடப்பதை கார்த்திக் பார்த்துவிட்டார். அவளை நெருங்கும் அந்த வினாடி இருட்டிலிருந்து ஒரு கடத்தல்வாரன் திடீரென்று கார்த்திக்கை நோக்கி தன் துப்பாக்கியை நீட்டினான். கார்த்திக் சுதாரிப்பதற்குள் கடத்தல்வாரனின் விரல் துப்பாக்கியின் ட்ரிகரை அழுத்தியது. பலார் என்ற துப்பாக்கி சத்தம் அந்த நள்ளிரவை கிழித்தது. அடுத்த சில நொடிகளில் அங்கிருந்த பொருட்களில் தீ பற்றி அந்த நாய் முழுவதும் இரத்த வெள்ளத்தில் நனைந்துவிட்டது.
ராணி என்று கதறி அலறினார் கார்த்திக். அடுத்த நொடி தன் துப்பாக்கியால் அந்த கடத்தல்வாரனை சுட்டு வீழ்த்திய கார்த்திக் இரத்த வெள்ளத்தில் சரிந்த ராணியின் அருகே மண்டியிட்டு அமர்ந்தார். அந்த சிறுமியின் உயிர் காப்பாற்றப்பட்டு விட்டது. ஆனால் ராணியின் மூச்சுக்காற்று மெல்ல குறைந்து கொண்டிருந்தது. கார்த்திக் ராணியின் முகத்தை கைகளில் ஏந்தி சிறு குழந்தை போல் கதறி அழுதார். ராணி வலியிலும் ஒரு பெருமிதத்துடன் கார்த்திக்கின் கண்களை பார்த்தது. என் கார்த்திக்கின் உயிரை காப்பாற்றிவிட்டேன், என் பிறவியின் நோக்கம் முடிந்துவிட்டது என்று நினைப்படியே கார்த்திக்கின் கைகளை தன் கண்களை நிரந்தரமாக மூடியது ஜெர்மன் ஷெப்பர்ட் ராணி. மீண்டும் ஒரு பிறப்பு, மீண்டும் ஒரு தேடல். 1980களின் மத்தியை அந்த உயிர் மீண்டும் கோயம்புத்தூரில் ஒரு வீட்டில் பிறந்தது. இம்முறை அது மிகச் சிறிய குட்டையான கால்களையும் அழகான முகத்தையும் கொண்ட மான் கார்கி வகையைச் சேர்ந்த மான்குட்டி. அந்த நாய்க்குட்டியை ஒரு இளம்பெண் தத்தெடுத்து தன் வீட்டிற்கு கொண்டு வந்தாள். அவள் பெயர் மாதவி. கோயம்புத்தூரில் உள்ள ஒரு கல்லூரியில் படிக்கும் மாணவி அவள். மாதவி அந்த சிறிய நாய்க்குட்டிக்கு சின்னு என்று ஆசையாக பெயரிட்டாள். சின்னுவின் முந்தைய பிறவி ராணியாக இருந்தபோது அது சண்டை, ரத்தம், போலீஸ், துப்பாக்கி என ஒரு கடுமையான வாழ்க்கையை வாழ்ந்தது. ஆனால் இப்போதாவது ஒரு பஞ்சு பொதி போல மிக மென்மையான வாழ்க்கைக்கு வந்தது. மாதவி மிகவும் அமைதியான ஒரு பெண். அவளுக்கு நண்பர்கள் அதிகமில்லை. கல்லூரி முடிந்ததும் நேராக வீட்டிற்கு சென்று தனிமையிலேயே தன் நேரத்தை கழிப்பாள். மாதவியின் கண்களில் இருக்கும் அந்த தனிமையை சின்னுவால் உணர முடிந்தது. இத்தனை வருடங்களாக நான் ஒரு நாள் மாலை நேரம் மாதவி சின்னுவை கூட்டிக் கொண்டு பூங்காவிற்கு நடைப்பயிற்சி சென்றாள். அங்கே மரத்தடியில் ஒரு இளைஞன் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தான். அவன் பெயர் அர்ஜுன். அவன் மாதவியுடன் அதே கல்லூரியில் படிக்கும் அவளது சக மாணவன். அர்ஜுனை பார்த்ததும் சின்னுவின் மூளையில் ஒரு சுட்டித்தனமான திட்டம் உதித்தது. மாதவியின் கைகளிலிருந்த தன் கழுத்துப்பட்டையின் கயிற்றை வேகமாக இழுத்துக்கொண்டு நேராக அர்ஜுனை நோக்கி ஓடியது சின்னு. எதிர்பாராத இந்த இழுப்புக்கு ஈடுகொடுக்க முடியாமல் மாதவியும் சின்னுவுக்கு பின்னால் ஓடி வந்தாள். சின்னு நேராக சென்று அர்ஜுனின் கால்களில் உரசி வாலாட்டத் தொடங்கியது. சின்னுவை பிடிக்க வந்த மாதவி அர்ஜுனை பார்த்து சற்று வெட்கத்துடன் புன்னகைத்தாள். அர்ஜுனும் மாதவியை பார்த்து புன்னகைத்தான். இருவரின் பார்வையும் முதன்முறையாக அங்கே சந்தித்தது. சின்னு என்னும் அந்த சிறிய நாய்க்குட்டி செய்து வைத்த அந்த சிறிய மாயம் மாதவி மற்றும் அர்ஜுனின் வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்தத்தை கொண்டு வந்தது. அவர்கள் இருவருக்கும் இடையிலான நட்பு ஆழமான காதலாக மாறியது. மாதவியின் முகத்தில் எப்போதும் இல்லாத ஒரு பிரகாசமான புன்னகை இப்போது நிரந்தரமாக குடியேறியிருந்தது. இதை பார்த்த சின்னுவுக்கு அளவு கடந்த சந்தோஷம். சில வருடங்களில் மாதவிக்கும் அர்ஜுனுக்கும் திருமணம் இனிவே நடந்து முடிந்தது. அவர்கள் ஒரு அழகான வீட்டை வாங்கினர். தனிமையிலேயே வாழ்ந்து வந்த மாதவியின் வீடு இப்போது அர்ஜுனின் அன்பாலும் அவர்களுக்கு பிறந்த 3 அழகான குழந்தைகளின் சிரிப்பொலியாலும் நிரம்பி வழிந்தது. அந்த வீட்டின் செல்ல பிள்ளையாக, குழந்தைகளின் விளையாட்டுத் தோழனாக சின்னு வலம் வந்தது. காலம் ஒரு நதி போல அமைதியாக பாய்ந்தது. பல வருடங்கள் ஓடி மறைந்தன. சின்னு இப்போது மிகவும் வயதாகிவிட்டது. அதன் குட்டையான கால்கள் தளர்ந்துவிட்டன. ஆனாலும் ஒரு அன்பான குடும்பத்தின் நடுவே வாழ்ந்த திருப்தி அதன் முகத்தில் தெரிந்தது. ஒரு மழைக்கால இரவு. மாதவி ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்க சின்னு அவளது காலடியில் அமைதியாக படுத்திருந்தது. அர்ஜுனும் 3 குழந்தைகளும் சின்னுவைச் சுற்றிலும் அமர்ந்து அதை ஆசையாக வருடி கொடுத்து கொண்டிருந்தனர். சின்னு தன் மங்கிய கண்களால் மாதவியின் முகத்தை பார்த்தது. அதனுடைய மனதிற்குள் ஒரு வார்த்தை ஓடியது. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இதைவிட அழகான வாழ்க்கை எனக்கு கிடைக்காது. என் தனிமையை போக்கி என்னை ஒரு குடும்பத்தின் உறுப்பினராக ஆக்கியதற்கு நன்றி மாதவி, ரொம்ப நன்றி. மாதவியின் கையை மென்மையாக நக்கிய சின்னு தன் குடும்பத்தாரின் அன்பான அரவணைப்பிற்கு நடுவே மிகவும் அமைதியாக எந்த வலியும் இல்லாமல் தன் கண்களை மூடியது. சின்னுவின் உயிர் அந்த வீட்டை விட்டு பிரிந்தது. ஆனால் அந்த ஆன்மாவின் தேடல் முற்று பெற்றதா? அந்த தொடக்க புள்ளியான அருண் என்ன ஆனான்? பல பிறவிகள், பல பெயர்கள், பல மனிதர்கள். ஆனால் அந்த பிஞ்சு ஆன்மாவின் நீண்ட நெடிய பயணம் இன்னும் ஒரு முற்றுப்புள்ளியை அடையவில்லை. 2014ஆம் ஆண்டு காலச்சக்கரம் பல தசாப்தங்களை கடந்துவிட்டிருந்தது.
அந்த உயிர் இம்முறை ஒரு பெரிய கலப்பின நாய்க்குட்டியாக மீண்டும் இந்த பூமியில் அவதரித்தது. ஆரம்பத்தில் ஒரு குடும்பம் அதை தத்தெடுத்து அதற்கு ஜிம் என்று பெயரிட்டது. ஆனால் முந்தைய பிறவிகளில் கிடைத்த அன்பும் அரவணைப்பும் இந்த முறை ஜிம்மிற்கு கிடைக்கவில்லை. அந்த வீட்டின் பின்பக்கத்தில் ஒரு சங்கிலியால் கட்டப்பட்டு யாருடைய கவனத்திலும் இல்லாமல் தனிமையில் வாடியது. ஒரு கட்டத்தில் அதை வளர்க்க விரும்பாத அந்த மனிதர்கள் ஒரு ஆளரவற்ற நெடுஞ்சாலையில் ஜிம்மை காரிலிருந்து கீழே இறக்கிவிட்டு இரக்கமின்றி அனாதையாய் விட்டுச் சென்றனர். புழுதி பறக்க அந்த சாலையோரத்தில் தனித்து நின்ற ஜிம்முக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பல நாட்கள் பசியோடும் தாகத்தோடும் அந்த கிராமப்புற சாலைகளில் அலைந்து திரிந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு மாயாஜாலம் நிகழ்ந்தது. காற்றில் அடித்து வரப்பட்ட ஒரு வாசம் அதன் மூக்கை எட்டியது. அது வெறும் வாசமல்ல, பல தசாப்தங்களாக அதன் ஆன்மாவின் ஆழத்தில் புதைந்திருந்த ஒரு நினைவின் வாசம். தனிக்குள்ளிருந்த ஏதோ ஒரு விவரிக்க முடியாத உள்ளுணர்வு தன்னை உந்தித் தள்ள அந்த வாசத்தை பின்தொடர்ந்து பல மைல்கள் ஓடியது. கிராமங்கள், வயல்வெளிகள் என அனைத்தையும் தாண்டி ஒரு செழிப்பான தென்னந்தோப்பிற்குள் நுழைந்தது. ஆம், அது பொள்ளாச்சியில் உள்ள அதே தென்னந்தோப்பு. 1960களில் டைகராக அது தன் அருணுடன் ஓடி விளையாடிய அதே ஸ்வர்க்கம். தோப்பிற்குள் நுழைந்த ஜிம்மின் கண்கள் அங்கே தூரத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு மனிதனை பார்த்தன. சுமார் 60 வயதை கடந்த ஒரு முதியவர். தலைமுடி நரைத்து, முகத்தில் சுருக்கங்கள் விழுந்து, 1971இல் மாடியிலிருந்து கீழே விழுந்ததனால் ஏற்பட்ட அந்த பழைய காயத்தினால் காலில் லேசான நொண்டலோடு நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் வேறு யாருமல்ல, அவனது அருண். குடும்பமின்றி, திருமணமின்றி தன் வாழ்நாள் முழுவதையும் தனிமையிலேயே கழித்துவிட்ட முதியவர் அருண். ஜிம்முக்கு தன் பழைய எஜமானனை பார்த்ததும் உடலெல்லாம் சந்தோஷத்தில் நடுங்கியது. வாளை ஆடிக்கொண்டு வேகமாக சென்று அர்ஜுனின் கால்களில் உரசியது. ஆனால் முதியவர் அருணுக்கு முன்னால் நிற்பது ஒரு அடையாளம் தெரியாத தெருநாய் மட்டுமே. அருண் அந்த நாயின் தலையை தடவி கொடுத்து அதை ஒரு விலங்குகள் காப்பகத்தில் கொண்டு சென்று விட்டுவிட்டு திரும்பினார். ஆனால் வீட்டிற்கு வந்த அருணின் மனம் விவரிக்க முடியாத ஒரு பாரத்தால் தவித்தது. அந்த நாயின் கண்களில் தெரிந்த ஏதோ ஒரு உணர்வு அருணின் இருதயத்தை என்னவோ செய்தது. அவனுக்கும் தனக்கும் ஏதோ ஒரு ஜென்ம பந்தம் இருப்பது போல ஒரு உள்ளுணர்வு அருணை தடுத்தது. உடனே மீண்டும் அந்த காப்பகத்திற்கு சென்று அருண் அந்த நாயை தன் வீட்டிற்கே அழைத்து வந்தார். அதற்கு ராஜா என்று புதிய பெயரையும் சூட்டினார். ராஜாவுக்கு இப்போது தன் வாழ்வின் நோக்கம் என்ன என்று தெளிவாக புரிந்துவிட்டது. என் அருணின் இந்த தனிமையை போக்க வேண்டும். ஒரு நாள் அருண் ராஜாவை கூட்டிக் கொண்டு ஊருக்குள் நடைபயிற்சி சென்றார். அப்போது ராஜாவின் மூக்கில் மற்றொரு பழக்கமான வாசம் வீசியது. அது பல வருடங்கள் முன் பழகிய வாசம். உடனே தன் கழுத்து கயிற்றை வேகமாக இழுத்துக்கொண்டு ஒரு திசையை நோக்கி ஓடியது ராஜா. அருண் தடுமாறியபடியே ராஜாவின் பின்னால் ஓடி வந்தார். ஒரு பூங்காவில் அமர்ந்திருந்த ஒரு வயதான பெண்ணின் முன்னே சென்று நின்றது ராஜா. மூச்சிறைக்க அங்கு வந்த அருண் அந்த பெண்ணை பார்த்ததும் அப்படியே உறைந்து நின்றார். அந்த பெண் அவனது முதல் காதல், கயல். காலத்தின் கோலத்தால் கணவனை இழந்து கைப்பெண்ணாக தனிமையில் வாழ்ந்து கொண்டிருந்தாள் கயல். 1971இல் பிரிந்த அந்த இரண்டு இதயங்களும் பல வருடங்களுக்குப் பிறகு ராஜா என்னும் அந்த ஜீவனின் மூலம் மீண்டும் இணைந்தன. அவர்களின் பழைய காதல் மீண்டும் துளிர்விட்டது. சிறிது காலத்தில் அருணும் கயலும் எளிமையான முறையில் திருமணம் செய்து கொண்டனர். இப்போது அருணின் தனிமை நிரந்தரமாக போய்விட்டது. அவன் முகம் முழுமையான மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. ஆனாலும் ராஜாவுக்கு உள்ளொரு சிறிய குறை இருந்தது. என் அருணுக்கு நான் தான் அவனது பழைய டைகர் என்பது எப்படி தெரியப்படுத்துவது? ஒரு நாள் மாலை கொல்லைப்புறத்தில் கிடந்த ஒரு பழைய கால்பந்தை வாயில் கவ்விக்கொண்டு அருணின் முன்னே வந்து நின்றது ராஜா. அருண் ஆச்சரியத்துடன் பார்க்க, பல வருடங்களுக்கு முன்பு டைகராக இருந்தபோது அருண் கற்றுக் கொடுத்த அந்த ரகசிய பாஸ் டாக் வித்தைகளை அப்படியே செய்து காட்டியது ராஜா. பந்தை காற்றில் தூக்கி போட்டு பிடித்து ஒரு குறிப்பிட்ட முறையில் குதித்து காண்பித்தது. அருணின் இருதயம் ஒரு நொடி நின்று துடித்தது. அவர் கைகள் நடுங்கின. பல வருடங்களாக உச்சரிக்காத அந்த வார்த்தைகளை அவரது உதடுகள் முணுமுணுத்தன. டைகர், ரெடியா என்று கேட்டார் அருண்.
அப்போது டைகர் எப்படி ஒரு குறிப்பிட்ட தாளத்தில் குறிக்குமோ அதேபோல மிக சரியாக குரைத்தது ராஜா. அருணின் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. கடவுளே, டைகர், நீதானா அது? எனக்காக திரும்பி வந்திருக்கியாடா என்று கதறியபடியே தரையில் மண்டியிட்டு ராஜாவை இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டார். வேகமாக தன் பழைய இரும்பு பெட்டியை திறந்த அருண் உள்ளே பல வருடங்களாக பாதுகாப்பாக வைத்திருந்த டைகரின் அந்த பழைய துருப்பிடித்த கழுத்துப்பட்டையை எடுத்து வந்தார். அதை நடுக்கத்துடன் ராஜாவின் கழுத்தில் அணிவித்தார். அது ராஜாவுக்கு மிகச் சரியாக பொருந்தியது. 60 வயது முதியவனான அருண் இப்போது மீண்டும் 8 வயது சிறுவனாக மாறிப்போனார். தன் ஆருயிர் நண்பனான டைகருடன் மீண்டும் ஓடி விளையாட ஆரம்பித்தார் அருண். தனது அருணின் மடியில் தலை வைத்து அமைதியாக படுத்திருந்த அந்திப் பொழுதில் ராஜா தன் பல ஜென்மங்களின் பயணத்தை நினைத்து பார்த்தது. அந்த ஆன்மாவின் தேடலுக்கான விடை இப்போது முழுமையாக கிடைத்துவிட்டது. நாம் ஏன் பிறந்திருக்கிறோம்? வாழ்வின் உண்மையான நோக்கம் என்ன? வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உதவி தேவைப்படுபவர்களுக்கு நம்மால் முடிந்தவரை உதவ வேண்டும். நம்மை முழுமையாக நேசிக்கும் ஒருவரை கண்டறிய வேண்டும். கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படாமலும் எதிர்காலத்தை குறித்து பயப்படாமலும் இந்த நொடியில், இந்த நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம். அருணின் கைகளை அன்போடு நக்கியபடியே தன் வாழ்வின் மிகவும் அமைதியான, முழுமையான ஒரு உறக்கத்திற்குச் சென்றது ராஜா. அந்த சிறிய ஆன்மாவின் தேடல் அளவற்ற அன்பால் நிறைவடைந்தது. முற்றும்.